ஹலோ, சொல்லு சனீம். டேரன் மேடம், எங்க இருக்கீங்க? சொல்லு சனீம். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா இப்போ? ஆமா, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அநேகமா நான் இனிமே இப்படிதான் ஃப்ரீயா தான் இருப்பேன். சோ நீ எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். இல்ல நீங்க இந்த மாதிரி ஃப்ரீயாலாம் இருக்க கூடாது. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க. நாம உடனே ஒரு புது கேம்பெயினர் ரெடி பண்ண போறோம். ஆ, எனக்கு புரியல. என்ன கேம்பெயின் கொஞ்சம் தெளிவா நம்ம சொல்லு. மெக்கனனுக்கு தான் ரெட் மவுட் கம்பெனிக்கு நம்ம ஒரு புது கேம்பெயினர் ரெடி பண்ண போறோம். அது பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா எங்களுக்கு தேவை. சனீம், ஜான் இனிமே என்ன நம்பி எந்த வேலையும் தர மாட்டாரு. இது ஜானுக்கு தெரியாது. இந்த கேம்பெயின் நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்பெனிக்கு போய் அவங்கள ஒத்துக்க வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஜான் கிட்ட இத சர்ப்ரைஸா நம்ம சொல்லுவோம். எனக்கு புரியல. கொஞ்சம் இரு. நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியுமா? கண்டிப்பா நம்மளால இத பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு நிமிஷம், இங்க பாருங்க. இனிமே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம கம்பெனில இருக்க எல்லாரும் என்னோட வீட்டுக்கு வர போறாங்க. நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், நீங்க வந்துருங்க. கண்டிப்பா நம்ம அங்க எல்லாத்தையும் பேசலாம். நீ உண்மையதான் சொல்ற. ஆனா நான் எதை சொல்லி இந்த வாய்ப்பை மறுக்கிறது? அப்பனா சரி சனீம், நான் வீட்டுக்கு வரேன். அட்ரஸ் அனுப்பு எனக்கு. இதோ அனுப்புறேன், கண்டிப்பா வந்துருங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. டேரன் மேடம் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம மெக்கனன் கிட்ட தான் பேசி ஆகணும். இதே ரொம்ப ஈஸியா சமாளிச்சிருவல்ல? முடியும்னு நினைக்கிறேன். கிச்சன்ல ஒரு விஷயத்தை மறந்துட்டேனே. ஹைகா, நீ கூட வந்து ஹெல்ப் பண்றியா? இதோ வரேன். ஏன்னா ஒரு விஷயத்தை என்னால கண்டே பிடிக்க முடியல. சரி. பக்கத்துல அத வச்சிருக்கே, கொட்டிடாத. குடி. குடிக்கிற ஜல்ல குட்டி. மாமா மேல அம்புட்டு பாசமா? ஹலோ. ஹலோ. ஹலோ மிஸ்டர் மெக்கனன். நான் ஜானோட கம்பெனில இருந்து சனீம் பேசுறேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசி ஆகணும். நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா சார்? என்ன விஷயம்? நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன். அது என்னன்னா, எங்களோட கம்பெனிக்காக உங்ககிட்ட ஃபைனலா ஒரு சான்ஸ் கேக்குறேன் சார். ஒருவேளை இந்த கேம்பெயின் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் ஓகே தான். ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் போதும். ஒரு நாள்ல கேம்பெயின் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அது இம்பாசிபிள். ஆமா, கரெக்ட் தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இம்பாசிபிள் இல்லல்ல. நீங்க உங்களோட லீகல் திங்ஸே ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் இந்த கேம்பெயின் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. இங்க பாருங்க, எனக்கு பிடிச்சவரு இன்னைக்கு என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. ஒருத்தங்க மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணாலும் திரும்ப வராதுன்னு. நாங்களும் அந்த மாதிரிதான் உங்களோட நம்பிக்கையை இழந்துட்டோம். ஆனா நாங்க மறுபடியும் அந்த நம்பிக்கையை திரும்ப உங்ககிட்ட வாங்குறதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா இந்த வாட்டி நாங்க தோக்கவே மாட்டோம். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. ஓகே, அப்ப நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் டைம் கொடுக்குறேன். ஓ, அது போதும் எங்களுக்கு. ஓகே சார், புரிஞ்சுது. இந்த வாட்டி கண்டிப்பா நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. தேங்க் யூ so much சார். தேங்க் யூ. எழுந்திரி, அட எழுந்திரி. அந்த இடம் தான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி சனீம், அவர் என்ன சொன்னாரு? ரொம்ப மோசம் பாவரு. என்னாச்சு? அவர் என்ன சொன்னாரு? சனீம் என்ன சொன்னாரு? நீ அமைதியா இருந்ததா என்னால சொல்ல முடியும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சனீம், அவர் ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துட்டாரு. சூப்பர் சனீம். சந்தோஷம். நான் அவரை சம்மதிக்க வச்சுட்டேன். நான் திறமைசாலி தான். கண்டிப்பா நாம இத பின்னி எடுத்துக்கலாம். கண்டிப்பா. சரி, நான் அண்ணாவோட கடைக்கு போறேன். நீங்களும் வரீங்களா? ஓகே, அப்ப நம்மளும் நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னோட வீட்டுக்கு வந்துரு, மறந்துடாத. கண்டிப்பா வந்துடுறேன். நீ வாமா, நீ வா. இவன் இப்படியே தூங்கிட்டே இருப்பான். நம்ம அப்பா அம்மாவை ஏமாத்தினது என்னால நம்பவே முடியலண்ணா. அவங்க நம்ம கிட்ட போய் சொல்லிருக்கலாமே, அது கூட வாய்ப்பு இருக்குடா. இந்த விஷயத்துல அவங்க போய் சொல்ல மாட்டாங்கண்ணா. அதை எப்படி நான் சொல்றேன்? எனக்காக கூட அவங்க கதை சொல்லிருக்கலாம் இல்லையா? எனக்கு தெரியும்டா, அம்மா போனதுக்கு அப்புறமா அப்பா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாருன்னு. அவர் கூட தானே இருந்தேன். எவ்வளவு நாள் அவர் வேதனைப்பட்டிருக்காரு தெரியுமா? அதான் சொல்றேன். ஆனா லவ் லைஃப்ல இதெல்லாம் சகஜம் தானே. யாருதான் இங்க தப்பு பண்ணல? ஏன் அம்மா சொல்றது உண்மையா இருக்க கூடாதுன்னா? அது எது வேணா இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன மாறப்போகுது சொல்லு? ஐ மீன், இந்த விஷயம்லாம் நமக்கு இப்ப தெரிஞ்சதுனால இழந்ததெல்லாம் நமக்கு திரும்பி வந்துருமா என்ன? அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாத முடியும்ல. இங்க பாருங்க,
யார் தான் இந்த உலகத்துல தப்பு பண்ணாம இருக்காங்கன்றீங்க? எல்லாத்துக்கும் மேல அவங்க நம்ம அம்மானா அவங்க சுச்சுவேஷன் அப்ப எப்படி இருந்ததோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஆனா வருத்தப்பட போது ஃபர்ஸ்ட் யாரு? ஓகே கைஸ் வார்ம் முடிஞ்சதா? முடிஞ்சது பிரதர், முடிஞ்சிருச்சு. நான் வார்ம் அப் ஓவராவே பண்ணிட்டேன். ஸோ நான் எதுக்குமே ப்ரிப்பேர்டா இருக்கேன். அதனால அடுத்த ஸ்டெப் போகலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன், எனக்கு இதுவே போதும்னு தோணுது. இருந்தாலும் அரை மனசோட வெளியில போக விருப்பப்படல. ஓகே சரி, பை த வே லாயரை பாத்தியாடா? என்ன சொன்னாங்க? பார்த்தேன், பேசிட்டேன். அந்த ரெக்கார்டை வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. கையோட ஃபேப்ரி மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னியா? சொன்னேன், ஆனா அதுக்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்லையே. அதை வச்சு அக்யூஸ்டாலாம் ஏத்துக்க மாட்டாங்களாம். எம்ரே, இப்ப என் கிட்ட மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்ததுன்னு வைங்க, நான் என்ன பண்ணிருப்பேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும்டா. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு நாள் வரும் இல்லையா, அன்னைக்கு அவனுக்கு மொத்தமா சேர்த்து நான் வச்சுக்கிறேன். கமான் கைஸ் கமான், இதெல்லாம் ட்ரைனிங் அப்புறம் வச்சுங்க ப்ளீஸ். நடுவுல நிக்க போறீங்க? ஆமா. அப்போ உங்களை பாஸ் பண்ணி தான் அவங்ககிட்ட போணுமா? ஆமா. இங்க ஃபேப்ரி நிக்கிற மாதிரி நினைச்சுக்கூடா. 2 பேரும் சேர்ந்து நல்லா பஞ்ச் பண்ணுவோம். ஓகே, அது சரி, 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றீங்களா? அப்போ சரி பார்க்கலாம். கிக். ஓகே பிராவோ, வா 3 2 1. ஓகே ஆல்ரைட், இப்போ நீங்க வாங்க. கமான், அப்படிதான். அப்படிதான். இங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாம எதுக்கு இப்போ அந்த கடைக்கு போறோம்? நீங்க இப்பதானே இந்த ஏரியாக்கு புதுசா வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க என் டார்லிங் வேற. நீ என்ன பண்ற? எல்லாரும் நம்மள பார்த்துட்டு போறாங்க. இது ரோடுல இந்த மாதிரி பேசக்கூடாது. பப்ளிக்ல வந்துட்டு போற இடம். சரிப்பா, விடுங்க விடுங்க. இந்த ஏரியாக்கு வந்த உடனே இங்க இருக்கிறவங்க மாதிரியே வேகமா மாறிட்டீங்க. நான் உங்களுக்கு கோலா உருண்டை ட்ரீட் கொடுக்கலான்னு இருக்கேன். கோலா உருண்டையா? இதை கேட்கும்போது ரொமான்டிக்கா ரொம்ப நல்லா தான் இருக்கு. அந்த கோலா உருண்டையை எனக்கு அப்படியே ஒரு ஆர்டின் ஷேப்ல பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிக்கதான் போகுது. அதுவும் இல்லாம இது என் சொந்த கடை வேற. கரெக்ட், அதுவும் கரெக்ட் தான். சீக்கிரம் எடுத்துட்டு போயிட்டு இதை டெலிவரி பண்ணிட்டு வா. ஹலோ லைலா, எப்படி இருக்க? வாங்க வாங்க. அட ஐஹான் ஜேஜே, வாங்க, வெல்கம். வெல்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உஸ்மான் அண்ணா, உஸ்மான் சார், உஸ்மான் மச்சான் இல்ல உஸ்மான் அண்ணா, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. எப்படி கூப்பிடலாம்? அது மட்டும் இல்லாம 2 வாரமா உங்க ஷோவை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாருமே ஓவர் அடிக்கிறாங்க. நீங்களும் நல்லாவே நடிக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நார்மலா விட்டா நீங்க எல்லாரையும் பூந்து விளாசிடுவீங்க. ஆனா இருந்தாலும் அந்த ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த டிவி ஷோல உங்களோட எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. எங்களுக்கு அப்படியே ஃபீல் பண்ற மாதிரி இருந்ததுன்னா பாத்துங்க. சரி ஜேஜே, என்ன வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா இல்லையா? முடிஞ்சது. எப்படியோ நல்லபடியா முடிஞ்சது. கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு ஹைகானுக்கும் சனேம்க்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த ஏரியாவும் நல்லா இருக்கு. அதோட இது ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு. அப்ப சரி, எங்க ஏரியாக்கு உங்களை வரவேற்கிறேன். தேங்க்யூ உஸ்மான் சார். இல்ல அண்ணா, இல்ல எப்படி வேணா வச்சுக்கங்க. அது வந்து அண்ணா, நான் ஜேஜேவை வரவேற்கிற விதமா கோலா உருண்டை செய்யலான் இருக்கேன். என்ன உனக்கு ஓகேவா? நல்ல விஷயம் தானே. சரி வா, வந்து செய், நான் உனக்கு உதவியா இருக்கேன். ஓகே. வெல்கம் ப்ரிப்பேரிங் கோலா உருண்டை ஏதாவது ஒண்ணு இருக்கா? எனக்கு தெரியல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே கேக்குறேன். ஆனா ஐஹான் எப்பவுமே இப்படிதான் வித்தியாசமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இல்ல செல்லும், நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ண போறீங்களா? அதுக்கு உங்களுக்கு எனர்ஜி வேணும்ல. சனேம் கூட என்கிட்ட சொன்னா, அந்த மக்கெனினோட கேம்பெயின் தானே? ஆமாமா, கரெக்டா தான் சொன்னேன். உங்க வீட்ல தான் நாங்க ஒர்க் பண்ண போறோம். அது சரி, எங்க வீட்ல ஒர்க் அவுட் ஆகுமா தெரியலையே. நம்ம எம்ரேக்கு கால் பண்ணி கேட்கலாமா? எம்ரே சார் கிட்ட கேட்டு நம்ம ஆபீஸ் ஓபன் பண்ண சொல்லலாம். தேவையில்லை. இல்ல அதெல்லாம் எதுக்கு தேவையில்லைல்ல. ஏன்னா வீட்லயும் நம்ம கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணலாம்ல. ஏன்னா ஜானுக்கும் இந்த விஷயம்லாம் தெரியாது. இந்த விஷயத்த எம்ரே கிட்ட சொன்னா கொண்டு போய் ஜான் கிட்ட சொல்லிட்டா நாம எதுக்கு தேவையில்லாம அவன் மேல நம்பிக்கைலாம் வைக்கணும். அதோட கடைசி ப்ராஜெக்ட் பத்தி ஐலின் கிட்ட சொன்னது இவன் தானே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருவேளை லேப்டாப் தேவைப்பட்டுச்சுன்னா அவர்கிட்ட கேட்டா ஹெல்ப் பண்ணுவாரு. அதான் சொன்னேன். அதுக்காக அந்த கறியை போட்டு இப்படி அடிக்கணுமா என்ன? அதை அடிக்கும் போது நமக்கு வயிறு கலங்குது. இங்க பாரு, எதுக்காக இவ்வளவு வாங்கின? நம்ம என்ன கொஞ்சம் தானே சாப்பிட அட போறோம். என்ன, நீங்க நைட்டு தான் நிறைய பேர் வருவாங்களா? அவங்களும் சாப்பிட்டோம். வரவங்க எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுற பழக்கம் இருக்கான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வெஜிடேரியன் பழக்கமும் இருக்கு. அவங்களாம் சாப்பிடலன்னா என்ன, இதை எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வை, அதுக்கப்புறமா நீ சாப்பிட்டுக்கோ. டாரன் மேடம், ஜேஜே, வெல்கம் டு அவர் ஏரியா மேடம். தேங்க்யூ so much. எங்க ஏரியாக்கு உங்களை அது வரவேற்கிறேன். என்ன பிரமாதம், இத பாக்கல நீங்க? இதான் எங்களுடைய ஏரியா. உங்களோட கிரியேட்டிவிட்டியை எப்படி வேணாலும் கரைச்சு ஊத்தலாங்க. ஆஹா ஜெங்கோ, நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாரு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டீங்களா? நீங்களா ரொம்ப ஸ்வீட் பா. ஆமாமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிரியேட்டிவ் தான். பாவம் வழி தெரியாம அந்த கிரியேட்டிவ் கண்களை வச்சு கொட்ட முடிச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் பாவம்னு பார்த்து ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லி இவங்களை இங்க கூட்டிட்டு வந்து தெரியுமா? ஓகே, தேங்க்யூ so much. வாங்க எல்லாரும் போலாம். நம்ம ஏரியாவே சும்மா 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி உங்களுடைய கிரியேட்டிவ் ஐடியா போகுது. யாரும் நம்ம குரூப்ல இன்னும் வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது நீதான். வா இவளும் வந்துட்டாளா? அடடா,
உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாங்க, வெல்கம். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் வெல்கம் பண்றேன். சரி எல்லாரும் வந்துட்டாங்கன்னா வாங்க நம்ம வேலைக்கு ஆமா, போலாம். நம்ம டீம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப நல்ல வேலை செய்ய போறோம். ஃபுல் எனர்ஜி, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி. நாம கண்டிப்பா நல்லபடியா வேலை செய்ய போறோம். உள்ளுக்குள்ள ஒரு 1000 வார்த்தை கரெக்டா மாதிரி இருக்குடா. உண்மையிலே இந்த பையன்குள்ள ஏதோ ஒன்னு இருக்குதுப்பா. சரி வாங்க அப்படியே போயிட்டே பேசுவோம். வாங்க வாங்க, சாப்பிடவும் நிறைய இருக்கு. சீக்கிரம், வாங்க, எல்லாருக்கும் நான் கோலா உருண்டை செஞ்சு கொடுக்குறேன். நல்லா இருக்கும். வாங்க. ஓ, வாங்க வாங்க. காலிங் பெல் அடிச்சியா? இன்னும் அடி. அடிக்கலையே. இதோ இந்த கலர் நம்ம யூஸ் பண்ண வேணாம் மேடம். ஓகே அப்பனா Okay, நாம correct இத தான். ஃபைல் பண்ணிடுவாங்க. ஓகே, 36. ஆமா. இத நீங்க ஃபைல் பண்ணிடுங்க. ஓகே, நான் ஃபைல் பண்ணிடுறேன். சரி இல்ல அப்படி சொல்லல. இந்த ஃபைல் கொஞ்சம் பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. work பண்றதுக்கு இது காரணம் இது இதுதானே. ஆமா, இங்க பாருங்க. இது கரெக்டா ஆனா அதை விட இது நல்லா இருக்கு. பாருங்க, இது பாருங்க. கரெக்டா இருக்கா? மேடம், இந்த ஃபைல் ஓகேவா? ஓகேவா? இது பாருங்க. இது பாருங்க. சரி இருக்குல்ல? இங்க பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது பக்காவான ஒரு ஹோம் ஆபீஸ் மாதிரி. ஏன் சொல்றேன்னா இத நம்ம ஒரு ஆபீஸ் மாதிரி இல்லாம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆமா, நானும் கவனிச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணா லைலாவை கூட்டிட்டு வரட்டுமா? அவன் என் அண்ணன் கூட தான் இருக்கா. நான் அவளையும் கூட்டிட்டு வரேன். இல்ல தேவையில்ல. ஏன்னா இது கிரியேட்டிவ் டீம். லைலா வந்து பினான்சியல் டீம்ல இருந்தாலும் அதனால வேணாம். ஆமா ஆமா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ஆமா ஆஃப் கோர்ஸ். எதுக்கு வேணாம்னு சொன்னீங்க? பாருங்க பசங்க எவ்வளவு அழகா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சொல்ல வரலமா, அவங்களால இங்க கம்ஃபர்டபுளா இருக்க முடியாதுதான் நான் நினைச்சேன். சரி, இப்பதான் ஒழுங்கா வேலை செய்யறாங்கல்ல, செய்யட்டும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஹலோ செல்லங்களா, கண்டிப்பா இந்த வேலையில நீங்க ஜெயிக்க போறீங்க. வாங்க. Thank you. அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நாங்க இங்க உட்கார்ந்து ஒர்க் பண்றோம். ஏதாவது தேவைன்னா நானே உங்களை கூப்பிடுறேன். நீங்க ரிலாக்ஸா போய் உட்காருங்க போதும். ஓகே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த இடத்த ஏன் கண்ட்ரோல்ல நான் வச்சிருக்கேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள நான் போட்டு தள்ளிடுறேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஓகேங்களா? சரி நீங்க நல்லா வேலை பாருங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு கூட என்ன மறக்காத. சரிம்மா, வா நம்ம கிளம்பலாம். அவங்க வேலை செய்யட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பாய் guys. Good night, bye. ஹைகான், நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனியோட சீக்ரெட் பவரே நான் தான். ஆனா நான் பாக்குறதுக்கு அப்படிலாம் தெரியவே மாட்டேன். ஐ மீன், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல எதிர்பாராத விதமா ஏதாவது ஒண்ணு நடந்துன்னு வச்சுக்க, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அதை நான் ரெக்டிஃபை பண்ணிடுவேன். அதுவும் யாருக்கும் தெரியாம ரொம்ப சைலண்டா. அமைதியா. ஆமாமா, ரொம்ப அமைதியாவே. அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க என்ன செவுத்துல போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்க? எதுக்குடா அதெல்லாம் ஓட்டுற? என்ன எதுக்கு தேவையில்லாம பைத்தியமாக்குற? இப்படி பண்றதுனால தான் எனக்கு டென்ஷன் அதிகமாகுது. நான் என்ன பண்றேன்? நான் ஒர்க் பண்ண தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஜிஜே. என்னடா பேசிக்கிட்டே இருக்க? நீ என்னன்னா ட்ரை பண்ணி வேலை பார்க்கறேன்னு வேற சொல்றியா? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. கொஞ்சம் அமைதியா. டேய் உன்ன என்ன பண்ற? அவன் நம்ம கெஸ்ட். என்ன கெஸ்ட்? பெரிய கெஸ்ட் போடலங்க கெஸ்ட். அவன் பேப்பர் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு வால் பூரா பேப்பர் ஓட்டுறான் போல இருக்கே. நான் அவங்க வீட்ல வாக்கு கொடுத்திருக்கேன். இந்த வீட்டுக்கு எந்த டேமேஜும் வரக்கூடாதுன்னு. ஜி அமைதியா இரு. என்னால அமைதியெல்லாம் இருக்க முடியாது. ஜிஜி அமைதியா இரு, வந்து உட்காரு. டேரன் மேடம், இந்த கலர் நல்லா இருக்குல்ல? இத நம்ம மெயின் கலரா வச்சுக்கலாமா? கண்டிப்பா எனக்கும் அப்படிதான் தோணுது. இதையே நம்ம மெயினா வச்சுக்கலாம். சரியா? இது நல்லா சூட் ஆகுது. சனிம், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஒத்துக்கணும். நீ சொன்னது சரிதான். என்ன சொல்றீங்க? அது உன்னோட ஸ்லோகன் தான். நான் ரெட்மோடுக்கு கொடுத்த ஸ்லோகன் அது உன்னோடது தான். ஆனா நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா நிஜமா எனக்கு அது தெரியாது. அது என்னன்னா, ஐலின் தான் உன்னோட நோட்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு சொன்னா. அப்புறம் அது அவளோடதுன்னு சொன்னா. நானும் அது தெரியாம நம்பிட்டேன். எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அப்போ என்னால அதை ஒத்துக்க முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு சனிம். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல விடுங்க. நீங்க ஐலண்ட் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் காமிச்சேன்னு சொன்னப்பவே எனக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி நம்ம ஐலண்ட்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். வாய்ப்பே இல்ல. நாம எதுக்கு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? கண்டிப்பா நான் இல்ல சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லல. என்னன்னா, நாம இப்படி ஒன்னா ஒர்க் பண்றதுக்கு காரணமே அவங்க தானே. நம்ம இப்படி ஒன்னா இருக்கும்போது தான் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம புதிய ஸ்லோகனையும் கண்டுபிடிப்போம். நிச்சயமா பண்ணலாம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பா நாம அதை பண்ணுவோம். ஓகே. இப்படி 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 வாயே. இப்படியா? இப்படிதான். இப்படியே இப்படியா? என்னால பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியல. இருந்தாலும் ஓகே.
சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட உங்க கூட ட்ரைனிங் பண்ண முடியாது. இன்னைக்கு செம ஹார்டா ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ நிச்சயமா உனக்கு பாடி பெயின் இருக்கும்டா. பட் ஆக்சுவலா நீ அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தனா உனக்கு இந்த மாதிரி பாடி பெயின் இருக்காது. ஆனா நீ தான் பண்ண மாட்டேங்கிறிய. சத்தியமா என்னால முடியாது. சரி, நான் வீட்ல போய் தான் குளிக்க போறேன். நீங்களும் வரீங்களா? நான் மவுண்டன் ஹவுஸ்க்கு போறேன். அங்கதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குடா. என்னை பத்தி கவலைப்படாத. ஓகே? ஆர் யூ ஷூர்? ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். பாய்டா. Bye. பாய். ஓகே மாமே 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 நீ இப்போ உடனே பிரிண்டிங் ஆபீஸ்க்கு போய் அந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட பிரிண்ட் பண்ணிட்டு வந்துரு. அப்புறம் அந்த மத்த எல்லா டிசைனையும் பண்ணிடு. சரியா மறந்துடாத. அதுவும் இல்லாம அது எல்லாமே A1 சைஸ்ல இருக்கணும். போகும்போது இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டே போகாத. ஓகே சரிங்க மேடம். தூங்கிடாத. சரி மேடம். கைஸ், நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தேனும் பாலும் கொடுக்கட்டுமா? இல்லனா நான் வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாம என்ன இங்க தூங்குறதுக்காக தான் வந்தோமா? கைஸ் ஏதாவது ஜில்லுன்னு இருந்தா கொடுங்க. உடம்பு பயங்கரமா கொதிக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டீ கொண்டு வந்திருக்கேன், குக்கீஸ் கொண்டு வந்திருக்கேன். யாரும் தூங்காதீங்க, எந்திரிங்க. ஓ, இதுல காஃபி குக்கீஸ் வேறயா? இவங்க எல்லாம் ஏற்கனவே ரொம்ப நல்லா வேலை செய்யறாங்க. அங்க பாரு, அவன் தூங்கிட்டு இருக்கான். கைஸ், நம்ம இதே மாதிரி இருந்தோம்னா நம்மளால வேலையை சரியா செஞ்சு முடிக்க முடியாது. ஆமா, ரொம்ப எல்லாரும் கஷ்டம். டயர்டா இருக்காங்க தான். ஆனா முடியாதுல்ல. இதா வந்துட்டேன். வெல்கம்லாம் சொல்லாதீங்க. சொல்லி தேவையில்லாம உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா பேப்பர் பேனு பாக்காதீங்க. உங்க எல்லாருக்கும் நான் தட்டு நிறைய சந்தோஷத்தை நிரப்பி கொண்டு வந்திருக்கேன். உங்க மூஞ்சிங்க எல்லாம் சொங்கி போயிருக்கிறத பார்த்தாலே தெரியுது நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு. ஆனா என்ன எங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அங்கதான் நான் வருவேன். இப்ப வந்தல அதே மாதிரி தான். லாலிபாப் வாங்கலாம்னு பார்த்தா கடையில அதான் கோலா உருண்டை. ஆனா இங்க ஒண்ணும் பார்ட்டி ஒண்ணும் நடக்கலையே தலைவரே. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் தலைவரே. ஆனா எல்லாரும் பாருங்க எப்படி சொங்கி போய் கிடக்குறாங்க. அங்க பாரு, ஒரு விக்கெட் ஆல்ரெடி காணு. அப்படியே விட்டேன்னு வச்சுக்க, தூக்கி பாடியில போட்டு போக வேண்டியதான். எழுப்புங்க அவரை. இத பாருங்க, இந்த பார்ட்டி ரொம்ப போரா முடிய கூடாது. நல்லா ஜாலியா முடியணும். ஓகே? ஆனா என்ன பண்ணி நாங்க இந்த இடத்துல வர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். இப்போ எங்க அம்மாவுடைய ஸ்டைலை யூஸ் பண்ணி இங்க யாரெல்லாம் தூங்குறாங்களோ அப்படியே சுறுசுறுப்பா வேலையை செய்ய வைக்கிற மாதிரிங்க. சின்ன குழந்தை மாதிரி அடிச்சுக்காம ஒரு ஆளா வந்து எடுத்துக்கங்க. இங்க வைக்கிறேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு இவ்வளவு கொடுத்துட்டே இருந்தா அப்புறம் எப்படி? அட பதறாதீங்க, இருங்க. நான் உங்களுக்கு பட்டை கிளப்புற மாதிரி ஒரு சாங்க போடுறேன். ஃபீலே ஏங்க எழுந்து ஆடுங்க. அப்படிதான். ஏய், தம்பி, என்ன பண்ற நீ? Stop பண்ணு. எந்திரிச்சு நில்லுங்க. அப்படிதான். come on. தலைவரே, உங்களுக்கு வாங்க, எந்திரிச்சு வாங்க. அப்படிதான். come on, ஆடுங்க. வேண்டாம், எல்லாரும் நிறுத்துங்க. Come on. நாம இப்போ ஒர்க் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வேலை எதுவுமே முடியல. அடடா. என்ன இது? பாருங்க, நிறைய பேர் ஆடாம இருக்கீங்க. அப்புறம் பட்டாசு தூக்கி பின்னாடி வச்சிருவோம் பாத்துக்கீங்க. ஆமா. ஏங்க லெட்டர் வந்திருக்கே. போஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணு. டெலிவரி பண்ணியாச்சு. அங்க நீ ஓபன் பண்ணு. Bravo, Aidan. You are super. இந்த சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? எதுக்கு இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடுறீங்க? ஏன்னா இந்த வீட்டுக்கு நம்ம ஒரு கெஸ்டா தான் வந்திருக்கோம். நாம இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அங்கிள் வந்துட்டா தான் தப்பா எடுத்து பாருங்க. வந்து தலைவரே, வந்து நம்ம கூட சேர்ந்து அவரு டான்ஸ் ஆடட்டும். தூக்கம் கேக்குதா உங்களுக்கு? தூக்கம் அப்பா நிஜமா எந்திரிச்சு வர போறாரு வேலை பாருங்க. செய்யணும்னு வந்துட்டு எல்லாரும் இப்படி டான்ஸ் ஆடுறதை என்னால சத்தியமா ஒத்துக்கவே முடியாது. ஆனா ஒத்துக்க முடியாதுன்னு வாயில தான் வருது. ஆனா சும்மா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடுறத பார்த்தா ப்ரொஃபஷனல் இல்ல தெரியுது. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. நான் சும்மா ரிலாக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப பெரிய ரிலாக்ஸ் தான் சொல்றேன். வாங்க கட்டுப்படி வைத்தியம் பண்ணலாம். கமான். அமைதி. அது அத்த வந்திருக்காங்க. நிறுத்துங்க. அம்மா, வேலை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, ரொம்ப அசிங்கமா போச்சே. அது வந்து ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க.
எல்லாரும் தனியா ஆடுறாங்க. என்ன கூப்பிடாம நீங்க தனியா என்ஜாய் பண்றீங்களா? அப்படி போடு பீலே பீலே. நல்லா இடுப்பு வளைச்சு வளைச்சு ஆடுப்புல. டான்ஸ் ஆட மாட்டியா? என் கூட ஆடுவா எனக்கு வா. dance எல்லாம் ஆடத் தெரியாது. விடாதீங்க, come on. விடாதீங்க. அப்படியா? ஐயம்மா. அப்படி பாடு. என்னம்மா நடக்குதுங்க? என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் தான் இப்ப கேக்குறேன்ல. மயக்க போறேன். அங்கிள் அங்கிள் மாய்க்கிட்டேன். அது வந்து அங்கிள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம், கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சா, அதனால தான் ரிலாக்ஸ் பண்றதுக்காக மியூசிக் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு பேரு பிரெயின் ஸ்டார்மிங். அந்த பிரெயினை நம்ம ஸ்ட்ராமிங் பண்ணி என்கரேஜ் பண்ணனா நமக்கு எல்லா விஷயமும் நல்லா எந்துவா இருக்கும். பண்றதும் பண்றீங்க, ஜாக்கிரதையா பண்ணுங்க. இல்லனா உங்க மண்டைக்குள்ள இருக்கிற மூளை தெரிச்சு போயிடும். இது நீ மறந்துட்ட பாரு. கண்டிப்பா இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், வெச்சுக்கோ. இப்பதான் புரியுது அட்வர்டைசிங்லாம் ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு. நல்லா தெளிவாவே புரியுது. சரி, எல்லாம் கவனமா ஒர்க் பண்ணுங்க. அவங்கவுங்க வேலையை பாருங்க. நிஜமா என்ன? மாமா? அப்பா ஒரு வழியா ஃபேமிலில எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்ப நம்ம குத்தானத்தை திரும்ப ஆரம்பிக்கலாம் பீலே. ஆமா ஆமா, திரும்பி சாங்க ஆரம்பிங்க. Kara diken gibi girdin aramıza, kara diken gibi girdin aramıza. Al kızını koy çuvala, al kızını koy çuvala. Salla salla vur duvara, salla salla vur duvara. அவர் ஏன் அப்படி பாக்குறாரு? ஐயோ, என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே கைஸ், ஆடினதெல்லாம் போதும், மியூசிக் ஆஃப் பண்ணுங்க. இருமா, இடுப்பு ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். முடிஞ்சது. வா பண்ணியாச்சு. ஓகே, நம்ம எல்லாம் ஆடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. சோ நான் என்னன்னா உங்ககிட்ட திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அதோட நம்ம இன்னும் ஸ்லோகனை கண்டுபிடிக்கவே இல்ல. ஆமா, இன்னும் நம்ம ஸ்லோகனை பத்தி யோசிக்காம இங்க உட்கார்ந்து இப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஸ்லோகனா? ஆ? சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவியை நானும் பண்றேன். அட கடவுளே, என்னங்க நீங்க, நமக்கு என்ன தெரியும் ஸ்லோகனை பத்தி? அட, என்னம்மா நீ, நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணலாமே, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. பெர்ஃப்யூம் கம்பெனிக்காக ஒரு ஸ்லோகன் வேணும்பா. பர்ஃபியூமா? இந்த விஷயத்தை நீ சொன்ன உடனே நான் பல வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி இருக்கு. உங்க அம்மாவை முதல் முறை பார்த்த ஞாபகம் எனக்கு இப்ப வருது. அந்த ஸ்மெல் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நான் அவளை பார்த்து என்ன நானே கேட்டுக்கிட்ட நீ யாருன்னு. அப்புறம் அவ யாரு? அவ எனக்கு அப்போ அன்ரீசபிளா இருந்தா. அதேதான்ப்பா. ஆமாமா, அது பார்க்க முடியல தானே? அதுக்கு முன்னாடி தெரியலையா? அன்ரீச்சபிள். சூப்பர், அன்ரீச்சபிள். வாவ், கரெக்டிங் அங்கிள். பாத்தியா, என் பொண்டாட்டி ஏதோ ஸ்லோகன்லாம் தெரியாதுன்னு சொன்னியே, என்ன நான் ஆச்சு இப்போ? உங்களுக்கு அன்ரீச்சபிளாவா இருந்தேன். எனக்கு அப்போ வேற வழி தெரியலடி. அப்போ உனக்கும் தானே என்ன பிடிச்சிருந்தது, அதனாலதான் உன்னை கரெக்ட் பண்றதுக்கு நான் அப்படி பண்ணேன். ரொம்பதான் உங்களுக்கு. சத்தியமா இந்த வயசுல நான் இப்படி இருக்கவே மாட்டேன். சரி சரி, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்க போறேன். நானும் கிளம்புறேன், என்ன லேட் ஆயிடுச்சுல்ல. சரி, பார்த்து போயிட்டு வா. பத்திரம். சரி, ஓகே, பாய். அம்மா, கடவுள் பக்கபலமா இருப்பாரு. செபர், இப்ப சாங்க போடு. Al kızını koy çuvala, al kızını koy çuvala. Salla salla vur duvara, salla salla vur duvara. Al kızını koy çuvala, al kızını koy çuvala. Salla salla vur duvara. ஸ்லோகன் கிடைச்சிருச்சு. ஆமாமா, புடிச்சிட்டோம். எல்லாரும் அமைதியா இருங்க. ஜான் ஃபோன் பண்றாரு. எல்லாரும் பேசாதீங்க. ஹலோ, சொல்லுங்க டார்லிங். பிஸியா என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சர்ப்ரைஸா? அடடா, என்னது அது? ஏதாவது க்ளூ கூட? அது என்னன்னு என்னால சொல்ல முடியாது. முடியாதா? சரி விடு,
பொறுமையா வேற இருக்கணுமா? சரி விடு, இப்பெல்லாம் நான் அப்படித்தானே ரொம்ப பொறுமையா தானே இருக்கேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். நீங்க என்ன கண்டிப்பா நம்புங்க. நாளைக்கு காலையில அது என்ன சர்ப்ரைஸ்னு உங்களுக்கே தெரிய வரும். சரி ஓகே, அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு சனே. அது என்னது? அது இன்னைக்கு காலையில நான் டேரன் கிட்ட பேசும்போது ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டேனா என்ன சொல்ற நீ? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். நான் அமைதியானதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். அந்த ஐலண்ட் தானே நிச்சயமா நம்ம டேரனை நல்லா ஏமாத்திருப்பா. ஏன்னா அவ இதுக்கு முன்னாடி எம்ரேய கூட ஏமாத்திருக்கா. அதனால நான் பண்ணது தப்பு தான். ஆமா, இதை நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப நான் நாளை காலையில டேரனுக்கு ஃபோன் பண்றேன். அவங்களே புரிஞ்சுப்பாங்க, கவலைப்படாம இருங்க. நீங்க தானே சொல்லுவீங்க நம்மளோட கம்பெனி ஒரு போட் மாதிரின்னு. அதுல நம்ம ஒண்ணா இருந்தா தானே எந்த ஒரு புயல் வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும். ஆமா கரெக்ட் தான். சரி சனம், நான் கொஞ்சம் அமைதியாயிட்டேன். என்ன சர்ப்ரைஸ்ங்கறத நாளைக்கு நிச்சயமா சொல்றேன். ஓகே, ஐ லவ் யூ டார்லிங். ஐ லவ் யூ டு சனம். பை பை. பை. ஜான் காலையில பேசினதுக்கு வருத்தப்படுறாரு. நிஜமாவா? நிஜமாவே இது அவர் சொன்னாரா? ஆமா, நாளைக்கு காலையில அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்காரு. ஆனா அதுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தான் நாளைக்கு கம்பெனில தானே இருப்பீங்க. சனேம், இதுக்கு நான் உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. தேங்க்யூ so மச். கொஞ்ச நேரம் தூங்கலாமா? நான் தூங்க கூடாதுன்னு ஒரு 3 கப் காஃபி குடிச்சிட்டேன். சோ அதனால நான் தூங்கவே மாட்டேன். சோ ஓகே, அப்படின்னா நம்ம நாளைக்கு இந்த பிரசன்டேஷனை பண்ணிடலாம். கண்டிப்பா நாளைக்கு பண்ணிடுவோம். ஒரு ஐஃபை கூட. வந்தாச்சு, நீ சேர்த்து எடுத்துக்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எஸ், எல்லாரும் ரெடி. இந்தா. பாஸ் வந்துட்டாரு. ரெடியா இரு. குட் மார்னிங் गाइस. என்ன போயிட்டு இருக்கு? குட் மார்னிங். என்ன எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? குட் மார்னிங் டார்லிங். நாம ஒரு சின்ன விஷயத்தை பத்தி பேசலாமா இப்போ? கண்டிப்பா. ஆனா என் மேல நீங்க கோவப்படக்கூடாது, சரியா? நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. நேத்து நான் மெக்கனன் கிட்ட பேசின அவர்கிட்ட ஒரு லாஸ்டா சான்ஸ் கேட்டிருந்தேன். நிஜமாவா சொல்ற? நான் கேட்டதுக்கும் அவரு ஓகே சொல்லிட்டாரு. நம்ம எதுக்கு முன்னாடி கொடுத்த கேம்பெயினை விட பெட்டரா ஒண்ணு புதுசா பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு இன்னொரு சான்ஸ் அவரு கொடுக்கறதா சொல்லிருக்காரு. டாரன், நான் தான் அவங்கள வர சொன்னேன். நானே உனக்கு கால் பண்ணலாம்னு இருந்தேன். ஜான், நீங்க ஓகே சொன்னீங்களா நாங்க பிரசன்டேஷனை பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம வேலை செய்யற நேரம் தானே. நேத்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால ஒரு நல்ல ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கோம் கேம்பெயினுக்கு. ஒரு நைட்லயா? ஆமா. சரி அப்ப காட்டுங்க பார்க்கலாம். குட் லக். காட்டுங்க, பின்னாடி தான் வருதா? அவ்வளவுதான், இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கா? ஆக்சுவலா நீங்க ஒரு ரெக்கார்டே பிரேக் பண்ணிட்டீங்க. பழசை விட இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னா நம்ம இதை பிரசன்ட் பண்ணலாமா? அவர் தான் நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காருல்ல, நிச்சயமா பண்ணலாம். அல்டிமேட் பாஸ். கைஸ் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க.
பிரசன்டேஷன் கூட ரொம்ப நல்லா இருந்தது. கங்க்ராட்ஸ் டு எவ்ரிவன். எல்லாமே தரமா பண்ணியிருந்தீங்க. ஒருவேளை மிஸ்டர் மெக்கினன் திரும்பவும் இந்த கேம்பெயினை ஒத்துக்கிட்டாருன்னா நமக்கு அடுத்து காத்திருக்கிற கஷ்டம் இதை ஆரம்பிக்கிறது தான். திரும்பவும் எந்தவித லேப்ஸும் வந்துடக்கூடாது. ஓகே, ஒருவேளை அவருக்கு இது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது அவரோட தப்புன்னு நினைச்சுக்கலாம். ஓகே, அது அவருக்கு தான் லாஸ், அந்த லாஸ் நமக்கு இல்லை. ஸோ கைஸ் கவனிங்க, நமக்கு இப்போ நிறைய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே. போலன் மேடம், யார் அது? ஹலோ, வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். God bless you, Sanim. What's up? எப்படி இருக்க? சேம் டு யூ. ஆல் தி பெஸ்ட். நான் நல்லா இருக்கேன். நான் மென்டலாவும் பிசிக்கலாவும் 100% ஸ்டேபிளா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ. திரும்பவும் God bless you. ஏதோ அலர்ஜி வந்துருச்சுன்னு நினைக்கிறேனா? என் கேபினுக்கு போலாமா? போலாமே. நாம இப்ப எங்க போறோம்? இப்படி வர்றதெல்லாம் வழக்கம் தான். பெரிய தும்பலா இருக்க. ஐயோ, சிச்சுவேஷன் வர வர மோசமாகுதே. இங்க என்ன நடக்குது? திடீர்னு ஏன் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க? திரும்பவும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கலாம்னு வந்திருக்காங்க போல. வாயை மூடு, திரும்ப நெகட்டிவா பேசாத. இப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? புரியல. ஒண்ணு இல்ல, அமைதியா இருக்கு. ஓப்பனதா எங்க வரணும்? கழுத்து வலிக்குதே. வலிக்குது. சொன்னா கேளு, எனக்கு கழுத்து ரொம்ப வலிக்குது. ரொம்ப போட்டு அழுத்துறேன். அப்படியே நடந்து வா. சனே, எனக்கு வலிக்குது. போய் பார்க்கலாம். அப்புறம் போலன், என்ன விசேஷம்? ரொம்ப சர்ப்ரைஸா இன்னைக்கு வந்திருக்க. என்னாச்சு? நீ லண்டன்ல இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். திடுதுப்புன்னு இங்க வந்து நிக்கிற, என்ன விஷயம்? அது பிசினஸ்க்காக தான் வந்தேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருப்பேன். உங்க ஆபீஸ் வழியா தான் போனேன். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தேன். ஓ அப்படியா? சரி, ஓகே. நாங்க ஒரு முக்கியமான கேம்பெயின்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மத்ததெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியே தான் போகுது. ஒர்க் பண்ணிக்கிட்டு ரொம்ப குவைட்டா, காமா, ரொம்ப அமைதியா, அழகா போயிட்டு இருக்கு. அப்போ யூஷுவலா தான் இருக்குன்னு சொல்ல வரியா? அவ எதுக்காக இங்க வந்திருக்கா? எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு இவ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அதாவது நமக்கு வயசாகாம இருக்கணும்னா அடுத்தவங்களோட பிரச்சனையை நம்ம பிரச்சனையை ஏத்துக்காம நம்ம பிரச்சனையை மட்டும் பாத்துக்கிட்டா பிரச்சனை இல்லாம இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே சொல்ற நீ? இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நான் பாத்திருந்தா நெஞ்சு அடக்கி செத்து அப்படி போயிருப்பேன். சொல்லாத. அந்த மாதிரி நெகட்டிவா பேசவே பேசாத. அவ என்ன சொல்றான்னு தெரியல. இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? சரி, வாயை பார்த்து என்ன பேசுறாங்க கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா வாய் அந்த பக்கமா திரும்பி இருக்கு. வாய் இந்த பக்கமா திரும்பி இருந்தா அவங்க என்ன பேசுறாங்கன்னு என்னால சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போதைக்கு என் வாயை மூடிக்கிறேன். அடேங்கப்பா, என்னோட லெவல் பாத்தியா? குறைஞ்சபட்சம் 2 அடி இடைவெளி விட்டு தான் அவ பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. கண்டிப்பா இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல? எதுக்கு க்ளோஸான நெட்வொர்க் இப்ப கூப்பிட்டுட்டு இருக்க? வாயை இங்க மூடு. இருந்து முதல்ல போக சொல்ல. சரி சரி, கூலா இரு, கூலா இரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இங்க ஒரு புது ஒபேரா ஹவுஸ் திறந்திருக்காங்க. அங்க நான் லாஸ்ட் வீக் போயிருந்தேன். ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. பேரு குயின் ஆஃப் ஸ்பேட்ஸ். ஓ, குயின் ஆஃப் ஸ்பேஸா? அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். தெரியும். ஒரு நிமிஷம். ரெட்மோட் கேம்பெயின்ல பண்ண 4வது போஸ்டர்ல கலர் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. என்னன்னு செக் பண்ணி பாருங்களேன். ஓகே ஓகே, பார்த்துட்டு சொல்லுங்க. ஐம் சாரி, கொஞ்சம் டைட் ஷெட்யூலா தான். இட்ஸ் ஓகே. சரி, வேற என்ன பண்ணிட்டு இருக்க? பெருசா சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கே தெரியும், எல்லாம் நார்மலா தான் போயிட்டு இருக்கு. நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். லண்டன்ல ஒரு கம்பெனி பால்கான்ல இருக்க ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபரை தேடிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன சொல்றீங்க? நீங்க போறீங்களா? ஓ, அது நல்ல விஷயம் தான். ஆனா இப்போலாம் இந்த கம்பெனில நான் கொஞ்சம் பிஸியா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னால எங்கேயும் போக முடியல. அண்ட் அப்படி பண்றது கூட ஒரு வகையில கஷ்டம் தான். சரி, அப்போ நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க வேற ரொம்ப பிஸியா இருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. பரவாயில்ல, விடுங்க. எனக்கும் வெளியே நிறைய வேலை இருக்கு. நானும் போய் பார்க்க வேண்டியது இருக்கு. நாம திரும்பவும் பார்க்கலாம். ஓகே, ஓகே, see you. Bye bye. Bye. Bye bye. வந்துருக்கப்பா, எல்லாம் வேலையை போய் பாருங்க. நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபைல் எடுத்து அந்த ஃபைல்குள்ள வச்சுட்டு இந்த ஃபைலை தூக்கி அந்த ஃபைல்குள்ள வச்சிடுறேன். எப்படி சிரிக்கிறான்னு பாரு. அவ எதுக்கு உன்னை பார்த்து சிரிக்கணும்? தெரியல, மேபி நார்மலா போலான்னு சிரிச்சிருப்பா. இல்ல, அந்த சிரிப்பை பார்க்கும்போது ஏதோ கள்ளச்சிரிப்பு மாதிரி இருக்கு. ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விட. ஜான பார்த்தல்ல, என்னோட பாய் ஃப்ரெண்ட நீ பார்த்தல்ல? அவ முன்னாடி அவர் மூஞ்ச எப்படி வச்சிருந்தாருன்னு பார்த்தல்ல? ஆமாமா, அவரு கண்டுக்காம தான் இருந்தாரு. அப்ப அப்படியே எடுத்து போனோமா? ஆமா, அப்படிதான் எடுத்தாகணும். அவரு சிரிக்கவே இல்லல.
சிரிக்கல அதான். அவ சரியில்லப்பா. ஆமாமா, அவளை பார்க்கும்போது விசித்திரமா இருக்கால்ல, ஃபேஸ் ரியாக்ஷன் கூட சரியில்லை. ஆனடாமி சரியில்லை. நீ சொன்னதுக்கு எனக்கு மீனிங் புரியல. அவளை எனக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கும் தான் பிடிக்காது, இருந்தாலும் பாக்குறேன்ல. ஆமாங்க, எல்லாமே ஹெல்த் ப்ராடக்ட் தான். இயற்கையில இருந்து அப்படியே டைரக்டா கொண்டு வரோம். உங்க எல்லாருக்கும் நச்சுன்னு போயிட மாதிரி ஒரு ஸ்லோகன் சொல்றேன் கேட்டுக்கங்க. இயற்கை இருக்கும் காட்டுல, இது உங்க வீட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா அது இருக்கும் உங்க வீட்ல. இவங்க கிட்ட நான் 50 ரூபாய் வாங்கியிருக்கேன், உள்ள கல்லாப்பட்டியில போடுறேன். அவங்களுக்கு 24 ரூபாய் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சரி கொஞ்சம் பொறுமையாரு வாங்கி. ஓகே. அப்புறம் இன்னைக்கு உங்களுக்காக நாங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்கோம். சிறப்பான தரமான மெம்பர்ஷிப் சர்வீஸ் தான். என்ன சொல்ற? என்ன மெம்பர் அதெல்லாம்? ஆமா தே, நேத்து ராத்திரி தான் இத பத்தி யோசிச்சேன். இத மட்டும் வொர்க் அவுட் பண்ணிட்டா அதுக்கு அப்புறம் நமக்கு பெரிய வெற்றி தான். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, வெற்றி வெற்றி. என்ன பாட கும்பல குய்ய முயன் கத்தல எப்படி புரியும்? புரியுற மாதிரி சொல்றேன். முதல் தடவை இங்க வாங்குனீங்கன்னா 10% ஆஃபர் உங்களுக்கு. அப்புறம் ரெண்டாவது தடவை வாங்குனீங்கன்னா 20%, கூட யாராவது கூட்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். சப்போஸ் நீங்க மூணாவது ஆளா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, முட்டை தான். நாலாவது ஆளா வந்தீங்கன்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட். அதுக்கு அப்புறம் என்னடா அச்சோ மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி மறக்கும் தெரிஞ்சிருந்தா நான் தெளிவா எழுதி வச்சிருக்கேன். போதுங்க இருங்க சொல்லிடுறேன். இத போட்டுக்கு பாத்தீங்களா 70% 90% வரைக்கும் ஆஃபர் உங்களுக்கு இருக்கு. அடிக்கடி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 1800 ரூபாய் குலுக்கல் பரிசு வர. என்ன எழுதி வச்சிருக்கேன்? நீங்க வேற வீட்ல எல்லாம் கரெக்ட்டா தாங்க போட்டேன். கூட்டத்தை பார்த்த உடனே லைட்டா எனக்கு கொஞ்சம் பதறிடுச்சு, அவ்வளவுதான். இனிமே இந்த ஆஃபரை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க, அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. என்ன கணக்கு போட்டுருக்க விட்டா எல்லாத்தையும் ஓசிலே கொடுத்துருவா போல இருக்கு. அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, திரும்பவும் நான் அற்புதமான கணக்கு போட்டு வந்து கொடுக்குறேன். ஸ்கூல்ல நான் 100 மார்க்லாம் வாங்கியிருக்கேன். பாரு, இந்த டைம்ல இதையெல்லாம் யோசிச்சு என்னால கணக்கு போட முடியாது. தயவு செஞ்சு இந்த கவர் புடி. பவுடர் குடுக்குறேன், குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இது புதுசா கடை போட்டிருக்காங்க, யாரா இருக்கும்? அட இங்க பாருங்க, நம்ம ஏரியோட நிலைமை எவ்வளவு மோசமா போகுதுன்னு. அங்க பாரு, ரோட்ல வச்சு வித்துட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்றது? இதெல்லாம் அப்படி ஒத்துக்க முடியுமா? லைசென்ஸ் வாங்கி டாக்ஸ் கட்டி கடை வச்சிருக்கோம், இவங்க என்ன ரோட்ல வந்து கடையை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. ஆமா, அது அவங்க இப்படி பண்ணலாம். அது வந்து நிச்சயமா பண்ணக்கூடாது. டாக்ஸ் இருக்கு, லைசென்ஸ் இருக்கு, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. சரி, என்னோட போனை கொஞ்சம் எடுத்து கொண்டு வா பார்க்கலாம். எது கேக்குறீங்க? குடு. நான் பண்றத நீயே பாரு, குடு. இருக்கு. யாருக்கு பண்றீங்க? பொறுத்திருந்து பாரு. நீங்க சொல்லிட்டு போங்க, யாருக்கு பண்ண போறீங்க? ஜான், நான் மெக்கன் கிட்ட பேசிட்டேன். அவர் மத்தியானமா ஆபீஸ் வரேன்னு சொன்னாரு. சோ நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஓகே இல்லை. டாரன், தேங்க் யூ so much. தேங்க் யூ. டாரன், சொல்லுங்க ஜான். I'm really so sorry டாரன். அட ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? பரவாயில்ல விடுங்க. நிச்சயமா உங்ககிட்ட சாரி கேட்டுதான் ஆகணும். இந்த கம்பெனிக்கு நிறைய உழைச்சிருக்கு, ரொம்ப முக்கியமானவனும் கூட. ஸோ நிச்சயம் நான் சாரி கேட்டுதான் ஆகணும். அப்புறம் நான் பொறுமையை யோசிச்சு பார்த்தேன், எனக்கே அது தப்பா தான் உணர்ந்தது. எனக்கு தெரியும் ஜான், எனக்கே நல்லா தெரியும் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை மன்னிக்கவே முடியாது, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் அதை தெரிஞ்சு எதுவுமே பண்ணல. தெரியும், நீ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே நார்மலா இருக்கலாம். என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் நம்ம மறந்துடலாமா? நிச்சயமா மறந்துடலாம், வா. Come on. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, அப்போ நான் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் திரும்பவும் ஒர்க் பண்ண போலாமா? ஓகே. எல்லாம் ஓகே தானே? எல்லாமே ஓகே தான். அதோட மெக்கனும் நம்மள மீட் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் ஜான் என்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்டாரு தெரியுமா? சூப்பர். ஆமா, சந்தோஷமா இருக்கா? சனீம், தேங்க்யூ so much. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ so much. அட என்ன நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க ரிலேஷன்ஷிப் நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அது எப்படி பிரிஞ்சு போகிறதுக்கு நான் விட்டுருவேனா? ஆமால. சரி, டீ குடிக்கிறீங்களா? என்னது டீயா? சனீம், நான் என்னைக்குமே டீ குடிக்க மாட்டேன். சில விஷயங்கள் என்னைக்குமே மாறாது. ஆனா எனக்கு காஃபி தான் வேணும். என்ன பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க. இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துல எல்லாமே ஒழுங்கா தானே இருக்கும். ஆமா, ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு லவ்வோடு பண்ணனா ரிசல்ட் நமக்கு சாதகமா தானே வரும். எதுக்கு நீ போலன் வந்தப்போ அத்தனை முறை தும்மிக்கிட்டு இருந்த? அவனா உனக்கு அலர்ஜியா என்ன? ஆமா, இல்ல திடீர்னு ஏதோ ஒன்னு மூக்குல எனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதான். ஓ, சடனா வந்துருச்சா? ஆமா, சடனா தான். இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல, நிஜமாதான். எனக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. Thank you so much. என்ன சொன்னாங்க?
ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு போலான்னு தான் வந்திருக்கா. சும்மா பாத்துட்டு போகிறதுக்கு? ஆ, இஸ்தான்புல்லும் லண்டனும் என்ன அவ்வளவு கிட்டவா இருக்கு சும்மா பாத்துட்டு அதுவும் போறதுக்கு? சரிதான். நம்ம பிஸியா இருக்கிறத பார்த்துட்டு அவளே கிளம்பிட்டா. ஓஹோ, அது சரி. திடீர்னு எதுக்காக அவ இங்க வந்தா? அவ வந்தனா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. அவ பேச்ச விடு, நீ சொல்லு. நீ பிஸியா இருக்கியா இல்ல ஃப்ரீயா இருக்கியா சொல்லு, சீக்கிரமா சொல்லு. ஆக்சுவலா பிஸியா தான் இருக்கேன். அப்படியா? ஓகே. இப்ப எனக்கு இந்த கம்பெனில முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அதுவும் அது பெரிய வேலை. மீட்டிங் வேற போகணும்ல, அதுக்குதான். அப்படியா? அப்படின்னா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக கூடிய சீக்கிரமே நாங்க ஒரு பிரசன்டேஷன் பண்ணலாம்னு இருக்கோம். அதனாலதான் பிஸி. ஒவ்வொரு நாளும் நான் உன் முகத்தை ரொம்ப வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கேன். அதோட உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? இதோட சேர்த்து உன் குழந்தைத்தனத்துக்கு அப்படியே எதிர்மாறா இருக்கு. அப்படின்னா நான் அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல வரல. ஆக்சுவலா எனக்கு உன்னை எப்படி இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உன்னை நான் லவ் பண்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, உன்னை இப்படிலாம் பார்க்கும்போது நீ ரொம்பவே சாமிங்கா மாறிட்டு வர. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடவே நீ டிசிஷன் எடுக்கிறதுல கூட ரொம்ப ப்ரொஃபஷனலா மாறிட்டு வர. ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? உண்மையிலேதான். ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கேட்கலையா? அதான் இவ்ளோ நெருக்கமா உட்கார்ந்திருக்கீங்களா? நான் போய் வேலையை பாக்குறேன். இல்லனா ஒருவேளை நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்கங்கிற விஷயத்தை மறந்துட்டீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? நான் போய் வேலையை பாக்குறேன்னு சொன்னேன். மெக்கின்னனுக்கு புதுசா நீ ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி பிரசன்ட் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன். சந்தோஷமா இருக்கு. ஆமா, சனேம் தான் பண்ணா. கண்டிப்பா அது நல்லா போகணும். உனக்கு அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். நான் கிளம்புறேன். ஓகே, பை பை.